அமெரிக்க எலெக்ஷன் நேரத்தில் அவர் கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளில் முதன்மையான வாக்குறுதியாக அமெரிக்க மக்கள் விரும்பி அவரை வாக்களித்தது வந்து, நான் ஆட்சிக்கு வந்தால் உலகத்தையே அமைதியாக வச்சிருப்பேன், நடக்கக்கூடிய எல்லா போர்களையும் முற்றுப்புள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். வாக்குறுதி, அதுவும் அரசியல்வாதி கொடுக்குற வாக்குறுதி. அந்த வாக்குறுதி அப்படிங்கிறனாலே நிறைவேற்ற முடியாது அல்லது மீறணும் அப்படிங்கிறதான் வாக்குறுதியே. ட்ரம்ப் வாக்குறுதியும் வந்து அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு 4-5 இடத்த வந்து லேசா போற நிறுத்திட்டேன்னு சொல்லி நோபல் பரிசு வாங்கன்னு கொடுங்கன்னு கேட்டாரு. அமெரிக்க மக்கள்ல கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், எல்லாருக்கும் வேலை செய்வாங்க. ஒபிசிட்டியில வந்து கஷ்டப்படுற ஆட்கள் எக்கச்சக்கமா உண்டு. இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. நம்ம அமெரிக்கா வச்சு வெளியில ஏதாவது காமிக்கும் போது ரொம்ப அழகா நல்ல ஒரு பொண்ணா இருந்தா, நல்லா ஷேப்போட, ஆம்பளை இருந்தா ஜம்முனி ஜிம்பாடியோட அப்படி பயங்கரமா காமிப்பாங்க. அந்த காமிக்கிறது வந்து மேபி ஒரு 5%. கிரீன்லாண்டரை வாங்குறேன், கனடாவை வாங்குறேன்றாரு. முதல்ல அந்த வறுமையை ஒழிக்க என்ன பண்றாரு? ஒழிக்கவே முடியாது. அங்க அமெரிக்காவை நடத்துறது ட்ரம்ப் இல்லை. அமெரிக்காவை ஆட்சி செய்கிறது வந்து ஒரு 10 யூதர்கள். இந்தியா வந்து வெனிசுலாவில் ஆயில் வாங்கிட்டு இருந்தான். திடீர்னு என்ன அமெரிக்கா பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து யூ கேன் கண்டினியூ பையிங் ஆயில் ஃப்ரம் வெனிசுலா, பட் பணம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த ஆயில் பிடிச்சா அது அமெரிக்காவுக்கு பணம் போகுதுன்னு அமெரிக்காவுக்கு இல்லை, அமெரிக்க முதலாளிகளுக்கு போகுது. ஹைப்பர்சோனிக் மிசைல், அந்த சோனிக் அப்படின்னால என்னதுன்னா சவுண்டு சம்மந்தப்பட்டு இதோட மிசைல். ஒரு சவுண்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த வார்த்தை வந்து ஒரு நிமிஷத்துக்கு சென்னையிலிருந்து திருச்சி போயிடலாம் ஒரு நிமிஷத்தில். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு கசாலி இணைந்திருக்கிறார். உலக செய்தியை பகுப்பாய்வாளராக கொடுக்கக்கூடிய அவர் நம்முடைய சேனல்ல முதல் பேட்டியா இன்னைக்கு வந்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். உங்களுடைய சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஓகே, உலக செய்திகள் இப்போ தற்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஈரான் என்ன நடக்குது, ஏன் நம்ம இதை வந்து கேள்வியா முன்வைக்கிறோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய, அதாவது அமெரிக்க எலெக்ஷன் நேரத்தில் அவர் கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளில் முதன்மையான வாக்குறுதியாக அமெரிக்க மக்கள் விரும்பி அவரை வாக்களித்தது வந்து, நான் ஆட்சிக்கு வந்தால் உலகத்தையே அமைதியாக வச்சிருப்பேன், நடக்கக்கூடிய எல்லா போர்களையும் முற்றுப்புள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். அதை வந்து மக்கள் வந்து அதிக அளவில் விரும்பினாங்க. அமெரிக்காவை முன்னிலைப்படுத்துவேன், அமெரிக்காவை மீண்டும் வந்து நான் பொருளாதார உயரத்தில் கொண்டு போய் வைப்பேன்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் அங்கங்கே போர்கள் வந்து அதிகமாக நடக்கிறத பார்க்க முடியுது. தூண்டி விடுறாரா இல்லை என்ன நடக்குதுன்னா நமக்கு தெரியல. பட் அதில் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கிறத நம்ம தெளிவாகவே புரியுது எல்லாருக்குமே. ஈரானில் என்ன நடக்குது? சரி, இப்போ நீங்கள் வந்து இதில் சொன்னதில் முக்கியமான ஒரு சொல்லிடலாம். வாக்குறுதி, அதுவும் அரசியல்வாதி கொடுக்குற வாக்குறுதி. அந்த வாக்குறுதி அப்படிங்கிறனாலே ஒன்று நிறைவேற்ற முடியாது அல்லது மீறணும் அப்படிங்கிறதான் வாக்குறுதியே. நீங்க நம்ம தமிழ்நாட்டு அரசு எடுத்துக்க, நிறைவேற்றிருக்காங்களே சார், என்ன நீங்க பேருக்கு போறவக்குள்ள நிறைவேற்ற தெரியாம, அவங்களுக்கே தெரியாம நிறைவேற்றலாம், அது வேற விஷயம். ஆனா வாக்குறுதி அப்படின்னாலே நீங்க வந்து சினிமாவில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அங்கே வாக்குறுதி, இல்லை லோக்கலில் ஏதாவது நடக்குதுன்னா அந்த வாக்குறுதி, நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், வந்து வில்லா வளைப்போம் அப்படின்னு சொல்ல வாக்குறுதி அப்படின்னாலே நீங்கள் வந்து மீனிங் என்ன எடுத்துக்கலாம்னா, நிறைவேற்ற முடியாது, அது தலைகளாக தான் நடக்கும் அப்படிங்கிறதான் வாக்குறுதி. அதனால ட்ரம்ப் வாக்குறுதியும் வந்து அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு 4-5 இடத்த வந்து லேசா போற நிறுத்திட்டேன்னு சொல்லி நோபல் பரிசு வாங்கன்னு கொடுங்கன்னு கேட்டாரு. இப்ப ஈரானை பார்த்தா பயமா இருக்கு, மிரட்டினாரு, கெஞ்சினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா ஒரு கிரீன்லாண்ட எனக்கு வித்துருங்க, இல்லைன்னா பாருங்கன்னு அவர் எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் பார்த்தா நோபல் பரிசு இவர் கேட்கலாமான்னு ட்ரம்ப பார்த்து இப்ப பயப்பட வேண்டிய சூழல். வந்த புதுசுல வந்து கனடாவே எனக்கு 51வது மாநிலமா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு. அதாவது எப்படின்னா அவர் வந்து ஒரு காமெடியன் போர்வை போத்திருக்க ஒரு டேஞ்சரஸ் பிசினஸ்மேன். ஓகே, அவர் வந்து இஸ் அ பிஸ்னஸ்மேன். ஓகே, அது அந்த நாட்டுக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி அந்த மக்களுமே வந்து எப்படின்னா, நம்ம பொதுவாக அமெரிக்கா அப்படின்னா ஒரு வாஷிங்டன் டிசி, நியூயார்க்கு, லாஸ் ஏஞ்சலிஸு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நகரங்கள்லாம் பார்த்துட்டு அதோட பளபளப்புல இருப்போம். ஆனா அமெரிக்கானா நமக்கு அந்த திங்கிங் தான் வரும். ஆனா அமெரிக்காவை பத்தி ஒரு சின்னதை சொல்லிட்டு நம்ம இது சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் இது வர்றான்னு, அமெரிக்காவோட மாகாணங்கள் எடுத்தோன்னா 50 மாகாணங்கள், அப்புறம் அங்க வந்து செனட் அந்த சபை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, அப்போ மாகாணங்களுக்குன்னு தனித்தனி உரிமை இருக்கு. அந்த கல்வியா இருக்கட்டும், முக்கியமான முடிவு, அவங்க வரி எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அப்போ பொதுவாக இருக்கிறது வந்து இந்த அதிபர் அப்படிங்கிறதுக்கு வந்து அவருக்கான அதிகாரம் வேற, எக்ஸ்டர்னல் ராணுவம் இந்த மாதிரி இருக்கு. அந்த ராணுவத்தை கூட இவங்க பெர்மிஷன் இல்லாம பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வலிமையானது. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல செனட் சபையினுடைய அந்த அதிகாரம் பயங்கர அதிகாரம்.
ஓகே, நம்ம எம்பிக்களுக்கு இங்க வந்து அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நம்ம இது டோட்டலா வேற. என்ன இருக்கு சார், மக்கள் என்னன்னா, தினம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஜனநாயகத்துக்கும் அமெரிக்காவோட ஜனநாயகம் ஒரே ஒரு வித்தியாசம். இந்தியா ஜனநாயகம் வந்து பிரைம் மினிஸ்டர் ரூல், அங்க வந்து பிரசிடென்சியல் ரூல். ஆமா, எப்போ ஸ்ரீலங்கால பிரசிடென்சியல் ரூல் அந்த மாதிரி. ஓகே, இதை வந்து டீட்டெயில் பண்ண அது பெருசா போகாது, வேண்டாம். இப்போ அமெரிக்கால மொத்த மக்கள் தொகை 34 கோடி பேர். ஓகே, அதுல 5 இருந்து 6 கோடி பேர் பிலோ பாவர்ட்டி லைன். ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு அது கூட இல்லாத ஆட்கள் நிறையா உண்டு. வீடு இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, ஒழுங்கா ட்ரெஸ் இல்லாதவங்க அப்படின்னு நிறைய பேர் அமெரிக்காவில் உண்டு. அது போக அமெரிக்க மக்கள்ல கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், எல்லாருக்கும் வேலை செய்வாங்க. ஒபிசிட்டியில வந்து கஷ்டப்படுற ஆட்கள் எக்கச்சக்கமா உண்டு. இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. நம்ம அமெரிக்கா வச்சு வெளியில ஏதாவது காமிக்கும் போது ரொம்ப அழகா நல்ல ஒரு பொண்ணா இருந்தா, நல்லா ஷேப்போட, ஆம்பளை இருந்தா ஜம்முனி ஜிம்பாடியோட அப்படி பயங்கரமா காமிப்பாங்க. அந்த காமிக்கிறது வந்து மேபி ஒரு 5%. மிச்சம் நிறைய வந்து மோசமான இதில் இருக்காங்க, அதை வெளியே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா எப்பவுமே ஒரு சுப்பீரியர் மனப்பான்மை உள்ளவங்க. ஓகே, ஆனா அங்க வந்து வறுமை தாண்டவம் ஆடுது அமெரிக்கால. இப்போ வந்து அந்த அமெரிக்காவோட வறுமை இருக்கு இல்லையா, வறுமை பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஊரோட ஒரிசா, பீகாரை கம்பேர் பண்ணலாம். அல்லது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் வந்து எத்தியோப்பியா, சோமாலியா அதை கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இது சொன்னா வந்து நமக்கு என்ன, நான் வந்து ஆமா, நான் எனக்கு முதல்ல எனக்கே தெரியல. கிரீன்லாண்டர் வாங்குறேன், கனடா வாங்குறேன்றாரு. முதல்ல அந்த வறுமையை ஒழிக்க என்ன பண்றாரு? ஒழிக்கவே முடியாது அங்க. என்ன காரணம்னா அமெரிக்காவை நடத்துறது ட்ரம்ப் இல்லை, அமெரிக்காவை ஆட்சி செய்யறது வந்து ஒரு 10 யூதர்கள். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வந்துடலாம். இந்தியாவை ஆட்சி செய்யறதும் கிட்டத்தட்ட அந்த யூதர்கள். உலகத்தை ஆட்சி செய்கிறதே எக்ஸப்ட் சில ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த மாதிரி சில நாடுகளை தவிர்த்து உலகத்தை ஆட்சி செய்கிறது யூதர்கள். அது ஒரு டீட்டெயிலாக இருக்குது, அது 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 தனியாக பேசுவோம். இப்போது அங்கே வந்து வறுமை எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, யாராவது வந்து நமக்கு நல்லது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற இடத்துல ட்ரம்ப்போட பேச்சு வந்து கவர்ச்சிகரமாக இருக்குது. ஓகே, வாக்குறுதின்னு சொன்னீங்க இல்லையா, ஒருவேளை இவர் போகிற போக்கில் நிறைவேற்றுவாரோ, அப்புறம் மேக் அமெரிக்கன் கிரேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்ன வருது, அப்போ இவர் பண்ணிடுவாரோ, இவர் பிஸ்னஸ்மேன் தான் அப்படின்னு நம்புனாங்க. ஏன்னா யார் வந்தாலும் வறுமையாக இருக்குது. நீங்கள் வந்து பணக்காரனை பற்றி அவனுக்கான இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 லட்சம் கோடி கடனில் இருக்காங்க அமெரிக்கா. இந்தியாவோட கடன் வந்து எப்படி 150 லட்சம் கோடி அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது. அங்கே வந்து 3500 லட்சம். உலகத்திலே மிகப்பெரிய கடன்காரன் அமெரிக்கா. வட்டி கட்டணும், கடனை வெறுமனே வட்டியில் கடனும், வட்டி கட்டணும். உள்நாட்டுக்காரங்களுக்கு கட்டணும், சைனாவுக்கு கட்டணும், ஜப்பானுக்கு, இது யூரோப்பியன் யூனியனில் யூகேக்கு மெயினாக கட்டணும், அரபு நாடுகளுக்கு வட்டி கட்டணும். எல்லாம் ட்ரில்லியன் டாலர் வந்து பாண்டு வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வட்டி கட்டுற அந்த பணம் வேணும்ல, அந்த பணம் வந்து அங்கே வர்ற வரி வந்து பத்தலை. அதனால திரும்ப வந்து பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணி வெறும் காகிதம் தான். அந்த பேப்பருக்கு வந்து இது வந்து ஒரு 10 கோடி ரூபா, இது 20 கோடி ரூபா அப்படின்னு வெறும் பேப்பரை போட்டு கொடுத்து காசை வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து உலகத்தில் மற்ற அங்கங்கே எல்லா இடத்தையும் சண்டையை மூட்டி விடுறதுக்கும், அப்புறம் நேட்டோ மாதிரி இதுக்கு செலவு பண்ணுறதுக்கும், அப்புறம் யுனைடெட் நேஷன்ற பேரில் வந்து அங்கங்கே என்ன பண்ணி இது பண்ணுறதுக்கும் இதெல்லாம் செலவு பண்ணுறாங்களா. அந்த செலவு யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற 10 நிறுவனங்களுக்காக பண்ணுறாங்க. இது அமெரிக்காவோட வருமானம் இல்லாமல் அங்கே இண்டிவிஜுவல் முதலாளி இருக்காங்கல்ல, உதாரணம் பில்கேட்ஸ், எலன் மஸ்க், இப்படி ஆரம்பிச்சு ஒரு 10 பேரை சொல்லலாம். அவங்களுக்காக வருமானம் பூரா அவங்களுக்கு போகும். அந்த சிஸ்டம் தான் இப்போ அப்படியே இந்தியாவில் வந்திருக்கு. ஏன்னா இங்கே நம்ம வந்து நம்ம வந்து இப்போ வரியெல்லாம் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். இது பூரா யாருக்கு போகுது? அதானி, அம்பானி, அப்புறம் மற்றவங்களுக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட 2014 அப்புறம் 14க்கு முன்னாடி வந்து நம்ம பாலாறு தேனாரெலாம் ஓடலை இந்தியாவில். ஆனால் கொஞ்சமாவது மக்களுக்கு பயந்தாங்க ஓட்டு வாங்கணும்னு. இவங்க என்ன, ஓட்டு மிஷினை நாங்கள் ஹேக் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம சொம்பு திருடன் ஞானேஷ்குமார், ஓகே, அந்த ஆள் வந்து நம்ம இப்போ வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இருந்தால் அதையும் பார்த்துக்குருவோம். இடி நம்ம கையில் இருக்குது. எல்லாமே ஏவல் நாய்களாக இருக்காங்களா, அப்படி இடத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற இடத்துல இருக்காங்க. ஓகே, ஸோ இது அமெரிக்காவோட சிஸ்டம் இப்படி இருக்கு இல்லையா. அப்போது அவங்களுக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா ஆயுதம் விற்கணும். அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாபாரங்களும் டாலரில் வியாபாரம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் ஒரு மிஷின் வாங்கணும். இந்தியா நமக்கு ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷினோட விலை 5 கோடி ரூபா. அது வந்து ஜெர்மனில் இருக்கு. அதை வாங்கணும் அப்படின்னா நேராக ஜெர்மன் கரன்சி கொடுத்து வாங்க முடியாது. அல்லது நம்ம இந்தியாவில் ஜெர்மன் கரன்சி இல்லை, அப்போ டாலரில் கன்வெர்ட் பண்ணணும். டாலர் இந்தியன் ரூபாயிலேருந்து டாலருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு கமிஷன் வந்து அமெரிக்காவுக்கு போகும். அப்புறம் அங்கேருந்து டாலர்ல இருந்து அவன் ஜெர்மன் பணமா போகும் இல்லையா, அப்போ ஒரு கமிஷன் வந்து அமெரிக்கா கிடைக்கும். அப்போ 2 பக்கமும் கமிஷன் எக்கச்சக்கமா டாலர் விநியோகத்தில் உண்டு. அது வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா
சைனா வந்து ம். அதை யுவான்லையும் அப்புறம் அவங்க லோக்கல் கரன்சிலாம் அப்படி ஆரம்பிச்சு ம், ம், அவங்களோட சைனாவுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து வேற லெவல். ம். அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கும்போது அந்த டாலரைசேஷன் டாலரோட இது குறைஞ்சிட்டே போகுது. அமெரிக்கா இன்னும் வந்து பிரச்சனை ஆகுது. ம். அதுக்கப்புறம் கடந்த 6 மாசத்துல சைனா எக்கச்சக்கமான பாண்டை வந்து நிறைய ஏற்கனவே வித்துட்டாங்க. ம். அதாவது 1.25 1.3 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னா வந்து ஒரு 120-130 லட்சம் கோடி ம். பாண்டு வச்சிருந்தாங்க. அந்த பாண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் கோடியை வந்து வித்து அதை பூரா வந்து கட்டிக்கிட்டே தங்கமாக வாங்கி போட்டிருக்காங்க. ஆமா. ஓகே, அதனால என்னாச்சு, அமெரிக்காவோட பாண்டோட வெளி இறங்கிருச்சு, டாலரோட வெளி இறங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ என்னன்னா இவங்களுக்கு சைனாவை வந்து சப்ரஸ் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ சைனாவோட பெரிய தேவை என்னன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட். ம். அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் எங்கேருந்து வருது? ஒன்று ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க. அப்போ ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் வந்து யுக்ரைன் சண்டை அதுக்கு பல ஆரம்பிச்சது. நடவடிக்கைகள் எடுத்தாரு. யுக்ரைன், அதாவது ம். யுக்ரைன் சண்டை ஆரம்பிச்சது. யுக்ரைன் நாடு மட்டும் இல்லை, ம். யுக்ரைனுக்கு பின்னாடி 28 நாடுகள் ம். நேட்டோவோட இருக்குல்ல அந்த குரூப் எல்லாம் எக்கச்சக்கமாக வந்து உதவி பண்ணாங்க. ம். ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருந்த உண்மையிலேயே ரஷ்யா வந்து பயங்கர வீழ்ச்சியில் இருந்தாங்க. வேறு வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிமிர்ந்து இன்னைக்கு சண்டை வந்து கண்டினியூ பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு உதவி பண்ணுறது வந்து நார்த்து கொரியாவும் ஈரானும். ம். அதுக்கப்புறம் சைனாவுக்கு வந்து ஆயில் ஈரான்லேருந்து நிறையா போகுது. ம். அதுக்கப்புறம் வெனிசுலா வந்து எக்கச்சக்கமாக வந்தது. ம். என்ன பண்ணிட்டாங்க, வெனிசுலா வந்து சின்ன நாடு, ம். அங்கே வந்து இப்போ இது இருக்கு இல்லையா, நம்ம ஆயுதங்களும் பெருசாக இல்லை, ம். ராணுவ பலம் இல்லை. டக்குன்னு வந்தாங்க, பிடிச்சாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஸோ இவன் கையில் இருக்குது. இந்தியா வந்து வெனிசுலாவில் ஆயில் வாங்கிட்டு இருந்தான். திடீர்னு என்ன, அமெரிக்கா பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து யூ கேன் கண்டினியூ பையிங் ஆயில் ஃப்ரம் வெனிசுலா, பட் பணம் எங்களுக்கு கொடுத்துருங்க, கணக்காக தான். அந்த ஆயில் பிடிச்சா அது அமெரிக்காவுக்கு பணம் போகுதுன்னா அமெரிக்காவுக்கு இல்லை, அமெரிக்க முதலாளிகளுக்கு போகுது. ம். விஷயம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இப்போது அவங்களுக்கு வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் அடுத்த இலக்கு யாருன்னா ஈரான். ம். ஈரானில் உற்பத்தி ஆகிற ஆயில் உற்பத்தி எவ்வளோ ஆகுதுன்னா 42 லட்சத்துலேருந்து 45 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது. ஒரு நாளைக்கு அல்ல, அது கம்மி தான். ம். சவுதி அரேபியா அது ஜாஸ்தி, Okay. கோடிகள் ஆகுது. Okay. இதில் வந்து ரஷ்யாவில் கோடிகளில் ஒரு 3 கோடி 3.5 கோடி, அமெரிக்காவில் அதோட ஜாஸ்தி. ம். ம். அந்த மாதிரி உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல்ல 45 லட்சம் கோடியில் 45 லட்சம் பேரலில் வந்து 80% வந்து சைனாக்கு மட்டும் போகுது. Okay. ஏன்னா வேற யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு 45 வருஷமா பொருளாதார தடை போட்டிருக்காங்க ஈரான் மேல. Okay. அதனால வேற எங்க இந்தியா வந்து இடையில வாங்குச்சு. ம். இந்தியா ரூபாயை கொடுத்து ம். உடனே ஒரு மிரட்டல் ஆமா, மிரட்டி ஈரான்ல இடையில ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ வந்து இங்க ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுன்னு அதை சொல்லியிருக்காங்க. நிப்பாட்டி இப்ப அமெரிக்கால வாங்க அமெரிக்கா சொல்றாங்க. வாங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு நடக்குது. ம். ஓகே, அது வேற ஒரு டாபிக், ம். ம். அது பேசுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஈரான்ல சண்டைக்கு வந்தாங்க, ம். மிரட்டினாங்க. நீ ஒழுங்கு மரியாதையாக வந்து டாலர் விநியோகம் பண்ண அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈரான் எப்பவுமே அமெரிக்காவுக்கு எதிரி. அது போக அந்த அமெரிக்காவோட வேட்டை நாயின்னு சொல்றது வந்து இஸ்ரேல். ம். அங்கே உட்காந்து அங்கே எக்கச்சக்கமான ஆயுதம், சின்ன நாடு, ஓகே, எக்கச்சக்கமான ஆயுதம். அவன் வந்து எல்லாத்தையும் அடித்து மிரட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவனை வந்து ஒத்தை ஆளாக ஈரான் அடிக்க முடியாதுங்கிறதுக்காக அவன் வந்து குட்டி நாய்களை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாய்கள் உதாரணம் நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன். சரி, சரி. அங்கே வந்து இதில் லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா, ஏமனில் வந்து ஹவுத்தீஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காசாவில் ஹமாஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஈராக்கில் வந்து ஐஆர்ஜிசி ஒரு குரூப் இருக்காங்க. ம். அது அப்படின்னு சுற்றிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 குரூப்பை வச்சு இவங்க வந்து எல்லாமே ஆயுதம், சம்பளம், எல்லாம் காசுன்னு கொடுத்து. ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த ஈரான் நாட்டோட வளம் இருக்கு இல்லையா, அது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க மற்ற இவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சரியாக வரும். மக்களோட நலன் இங்கேயும் கிடையாது. ம். அமெரிக்கா வந்து வெளியில் பூரா வந்து காசு இறைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் நலனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போ இவங்கள பிடிச்சிட்டா மொத்த ஆயிலும் வந்து அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வந்துடும், ம். எக்ஸப்ட் ரஷ்யா. ஓகே, ரஷ்யா வந்து அதை பழி வாங்குறதுக்கு என்ன செய்யலாம், திடீர்னு இப்போ எல்லாமே இவன் கையில் இருக்குன்னு வச்சுக்க, மொத்த உலகத்தில் இருக்க மொத்த ஆயிலில் கிட்டத்தட்ட 90% இவன் கைக்கு வந்துடும். 10% ரஷ்யாவில் இருக்குன்னா இன்றைக்கி வந்து $56, $60, $62 ஒரு பேரல் விற்கிறாங்க. ம். ஓகே, அதை வந்து திடீர்னு $30 அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும், அங்கே ரஷ்யா வந்து கரெக்டாக ஒரு 2-3 மாதம் 4 மாதம் விழுந்துடும். ம். இப்போ வந்து இந்த மாதிரி ஷேடோ ஃப்ளீட்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவிலேருந்து ஏற்றிட்டு போகிற எண்ணெய் கப்பல் இருக்கு இல்லையா, ம். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கொடியெல்லாம் அகற்றி வேற ஒரு நாட்டு கொடியெல்லாம் போட்டு சிக்னலை மாற்றி அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து 100கணக்கான கப்பல் போய்கிட்டு இருக்கு. ம். அது இடையில அங்கங்கே வந்து அப்பப்போ இவன் அமெரிக்கா பிடிக்கிறான், ஃப்ரான்ஸ், யூகே அது அப்பப்போ பிடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து அவன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழலில் திடீர்னு $30 ஆகிட்டாங்கன்னா வந்து உற்பத்தி செலவே ஜாஸ்தியாயிரும். அப்போ ரஷ்யா கீழே விழுந்துருவாங்க.
அப்போ ரஷ்யா ஆயிலை வந்து எவ்வளோதான் வாங்கி தேக்கி வைக்க முடியும்? இந்தியாவில் பார்த்தா அநேகமாக ஒரு மாதத்துக்கான இது மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹைலி வாலட்டைல் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கதையாச்சா? இது சொன்னா தான் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியுங்கிறதுக்காக. இப்போ என்னாச்சு, அமெரிக்கா வந்து மிரட்டி பார்த்தாங்க, முதல்ல கெஞ்சி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, முடியல. அப்புறம் அவங்களுடைய ஐடியா என்னென்னு எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. ஓகே, போகும்போது அவங்க சரியாக வரலையா, அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டு கலவரத்தை தூண்டுவாங்க. அந்த கலவரம் தான் ஆரம்பிச்சது டிசம்பர் 28 ஆரம்பிச்சோன்னே அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான மொசாது உளவாளிகள், சிஐஏ உளவாளிகள், அதுக்கப்புறம் M16 சொல்லி M18 M16 இவங்க பிரிட்டிஷ் உளவாளிகள் எக்கச்சக்கமாக வந்து ஈரானில் உண்டு. அது வந்து அந்த நாட்டுக்காரங்க இல்லை, ஈரானோட நாட்டுக்காரங்க தான் பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க. அந்த மாதிரி அவங்க எக்கச்சக்கமான பேமெண்ட்டு. உதாரணத்துக்கு அவங்களுக்கு நார்மலாக ஈரானில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு $500 மாதம் கிடைக்குன்னு வச்சுங்களேன், இவன் $50,000 கொடுப்பாங்க. அந்த மாதிரி காசை வந்து ரொம்ப ஆசை காமிச்சு இதெல்லாம் பண்ணால் அது எக்கச்சக்கமாக வந்து அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டை பொறுத்தல்னாங்க, நிறையா அங்கே IRGCயோட ஹெட்டை பொறுத்தல்னாங்க. இவங்க பண்ணியிருக்க அராஜகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமாக பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப பொறுமை காத்தாங்க ஈரான். என்ன காரணம்னா அவங்க இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்கு இல்லையா, அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஒன்ஸ் மூணு முக்கியமான சயின்டிஸ்ட் கொண்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கன்டினியூ பண்ணுறாங்க. அப்படி இதுக்கு உதவி பண்ணுறது யாருன்னா ரஷ்யாவும் சைனாவும் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணி முடிச்சு இப்படி ஒரு மாதிரி கலவரத்தை பண்ணி கொண்டு வரும்போது கலவரத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, முதல்ல போராட்டம் ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா $1 ஈக்குவல் டு ஒரு 7.5 லட்சம் 7.5 லட்சம் ஈரானியன் ரியாலாக இருந்தது. நம்ம ஊரில் $1 ஈக்குவல் டு 90 ரூபா. அது 7.5 லட்சம் ரியால். அதுக்கப்புறம் என்னாச்சு, டிவேல்யூட் பண்ணி பிரச்சனை இன்னும் பெருசாகி கிட்டத்தட்ட 14.5 லட்சம் ரியால் ஆச்சு $1. அப்போ வெளிநாட்டில் போய் என்னத்தை காசை கொடுத்து வாங்குறது? அது அப்போ என்ன பண்ணாங்கன்னா இடையில ஒரு சில வருடங்களா ஈரான் என்ன பண்ணாங்க, $7.5 லட்சம் வந்து கிட்டத்தட்ட 42,000 ரியால் இதை கொடுங்க, மிச்சம் வந்து ஒரு 7 லட்சம் ரியாலை வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து சப்சிடியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. வர்த்தகம் வந்து நல்லா இருக்கட்டும், மக்களுக்கு வந்து உணவு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வர்த்தகர் என்ன பண்ணாங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக வெளிநாட்டில் இருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் தெரியாத வித்துட்டாங்க. அப்போ என்னாச்சு, இந்த காசு பூரா வந்து வெளியில் போயிடுச்சு. அந்த சில ட்ரேடர்கள் மட்டும் லாபம் பார்த்தாங்க. அந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் பிடிச்ச தூக்கில் போட்டாங்க. இங்கே ஈரானில் ஈரான் தண்டனை இருக்கு இல்லையா, பயங்கரமான தண்டனை. அதனால என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சு உள்ள வந்து திடீர்னு வந்து விலைவாசி ஏறினோன்னா அவங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் வந்துச்சு. அந்த போராட்டம்ங்கிறது வேற, கலவரம்ங்கிறது வேற. உடனே வந்து போராட்டக்காரர்கள் மேலே அந்த கண்ணீர் போக்கு கொண்டு வீசினா இவங்க வந்து துப்பாக்கி அடிச்சாங்க கலவரக்காரர்கள் யாருன்னா அதே ஈரானியன் வந்து மொசாடு உளவாளி, சிஏ உளவாளி. அப்புறம் யாரெல்லாம் இங்கே பண்ணாங்கன்னு பிடிச்சி அங்கே பார்த்தா ஏகப்பட்ட வீடியோக்கள் இதெல்லாம் வெளியில் போச்சு இல்லையா, உடனே இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க. அப்போ இன்டர்நெட்டை கட் பண்ணால் உலகத்தில் வந்து என் கை தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற எலான் மஸ்க்கு, அவன் 50,000 ஸ்டார்லிங்க் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து வச்சுருக்காங்க. 50,000 ஒரு ஸ்டார்லிங்கோட வேல்யூ வந்து என்னமோ வந்து 30,000 40,000 சொன்னாங்க ஒரு செட்டு. அதுவே அதை வந்து 50,000 இது ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு எங்கெல்லாம் தகவல் போன அவங்களுக்கு சிக்னல் வரும் இல்லையா, எவன்லாம் வச்சுக்கணும் அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு தூக்கில் போட்டாங்க. 40,000 பேரை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 26,000 பேரை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. அது போக ஒருத்தன் வந்து ஒருத்தரை மட்டும் நீ வந்து தூக்கில் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறுத்தினால ஒரு 800 பேரை தூக்கில் போடல அப்படின்றதுனால போர் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பேருக்கு. என்னன்னா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அவன் சொல்றது வந்து நீ வந்து அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்காத அப்படின்னா, நான் தயாரிக்கலை அப்படின்றான். ஏற்கனவே 20 அணு ஆயுதம் ரெடியாக வச்சிருக்காங்க. தகவல் நான் தயாரிக்கலை. அப்படி பார்த்தா இவன் வந்து இஸ்ரேல் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அவங்க கையில் வந்து ஒரு 90லேருந்து 140 அணு ஆயுதம் தயாராக இருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து தயாராக வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா என் சொல்லுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறான். ஈரான் என்ன சொல்கிறான், ஓ சொல்லு கட்டுப்பட முடியாது அப்படின்றான். 40 வருஷமாக நீ எங்கே போனேன்? அப்போ என்னை வந்து அந்த ரெஜிம் சேஞ்சுன்னு சொன்னாங்க. அந்த அயத்துல்லா கமேனியை வந்து தூக்கிடணும்னு முடிவு பண்ணாங்க. கமேனி நெருங்க முடியல. ஏன்னா தலைவர்கள் வந்து என்ன, கமேனிக்கு வந்து விசுவாசமான பக்தர்கள் நிறையா. இப்போ நமக்கு வந்து இங்கே நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் மேலே பக்தியாக இருக்க மாட்டேன். அவர் தலைவரை ஏற்றுக்குவாங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவருக்காக உயிர் கொடுக்குற பக்தர்கள் கிடையாது. உலகத்தில் வேற எங்கேயும் பெருசாக கிடையாது. ஆனால் கமேனிக்கு உண்டு. ஓகே, ஏன்னா அவர் வந்து வெறுமனே தலைவர் மட்டும் இல்லை,
அவர் வந்து மத குரு வேற ம். அங்கே. அதனால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் உண்டு. அவங்கள மீறி வந்து அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கை வச்சா மொத்த மிடில் ஈஸ்ட்டும் காலியாயிருன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா ம். அகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. ம். யுஏஇ, கத்தாரு எல்லாமே அமெரிக்காவுக்கு அகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. ம். இந்த மாதிரி வந்ததில் இவன் கப்பலை வந்து நிறுத்துறான். இந்த கதையில் அடுத்த ஸ்டேஜ். அந்த கப்பல் எப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா ஒரு கப்பலோட விலை. 1 லட்சம் கோடி. ம். ஓகே, அது என்ன சொல்லுது, இந்த நம்ம தமிழ்நாட்டோட 3 மாத பட்ஜெட்டு ம். அந்த கப்பல். அதில் வந்து உட்காந்துருக்க F-35, F-15, X-16 ஒன்று கிட்டத்தட்ட 70-80 ஃப்ளைட்டை நிறுத்த முடியும். அந்த ஃப்ளைட்டோட வேலையெல்லாம் போட்டோன்னா அதோட வேல்யூ ரொம்ப எக்கச்சக்கம். ம். அது இயங்குறது வந்து டீசலோ இதில் இல்லை. அது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அணு உலை வச்சுருக்காங்க. அந்த அணு உலையால் இயங்குது அந்த கப்பல். ம். ஓகே, அதனால் அது ஒரு மிகப்பெரிய கப்பல். ம். அதை வந்து ஹார்மஸ், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லி அந்த ஓமான் சீ இருக்கு இல்லையா, ம். ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன ஒரு 33 கிலோமீட்டர் விட்டில் அந்த ஒரு ஜலசந்தி இருக்குது. அது வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு பேர். ஹார்மஸ் ஜலசந்தி. அதுக்கு பக்கம் நிறுத்திக்கிட்டு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வேலை பார்த்தாங்க. ஈரானை மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரான் அதெல்லாம் தாண்டிட்டாங்க. ம். நான் வந்து இங்கே ட்ரில் பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன். அப்புறம் சைனா வந்தாங்க. சைனா எக்கச்சக்கமான ஆயுதத்தை இறக்குனாங்க. மருந்து பொருள் அதெல்லாம் கொஞ்சம் இறக்குனாங்க. ரஷ்யா வந்து நிறைய ஆயுதங்களும் ப்ளஸ் வந்து டெக்னிக்கலாகவும் நிறையா கொடுத்தாங்க. இப்போ ம். என்னென்னா இங்கே வந்து வெனிசுலாவில் அதிபரை போய் பிடிச்ச மாதிரி இவங்க வந்து பிடிக்க ட்ரை பண்ணாங்க, முடியலை. ம். உள்ள பக்கம் போகவே முடியலை. ம். ம். அப்போது இஸ்ரேல் வந்து முதல்ல மிரட்டி பார்த்தாங்க. இஸ்ரேல் வந்து இப்போ அடங்கியிருக்காங்க. ம். என்ன பிரச்சனை அப்படின்னா ஈரான் மேலே கை வைக்கவே முடியலை. ம். ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா அவன் வந்து மக்கள் நலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கானே இல்லை ம். ஈரான். ஆனால் அதே நேரத்தில் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்பன்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக அவன் வந்து உலகத்திலே டாப்பில் இருக்கிறது ட்ரோன்ஸ். ஒரு 4 வகையான ட்ரோன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஷாஹித் ட்ரோன் சொல்லி ஒரு பேர் உண்டு. அந்த ஷாஹித் ட்ரோனை வந்து எக்கச்சக்கமாக ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சாங்க. அது வந்து தற்கொலை படை மாதிரி அந்த ட்ரோன். ம். ஒன்ஸ் அப்படி போனால் திரும்பி வராத அளவுக்கு போனால் அடிப்படி சாகட்டும். ம். ஆனால் போனால் ஒரு 10 பேர் கொண்டுல சாகும் ம். அப்படின்னு. அந்த ட்ரோனோட விலை கம்மி. ம். அந்த ட்ரோனை எதிர்த்து தாக்குறது இருக்கு இல்லையா, ம். அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதோட விலை அதிகம். இது வந்து 10 லட்ச ரூபா அப்படின்னா இது வந்து 50,000 ரூபா. ம். அந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே. அந்த மாதிரி ட்ரோன் வந்து எக்கச்சக்கமான ட்ரோன். ஒரு இதில் பார்த்தா 20,000 ட்ரோன் வச்சுருக்கா சொல்கிறாங்க. அவன் இதில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவன் என்ன சொல்கிறாங்கன்னா 80,000 ட்ரோன்ஸ் வச்சுருக்கா சொல்கிறாங்க. ம். ம். 80,000 ட்ரோன்ஸ் வச்சு என்ன ஆகும், அவ்வளோ வச்சுருக்காங்க. ம். அப்புறம் இன்னொன்று, ஈரானில் உள்ளுக்குள்ளே அண்டர் கிரவுண்டு ம். எக்கச்சக்கமான அண்டர் கிரவுண்டு வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் வந்து ஏர்போர்ட்டே வச்சுருக்காங்க. ம். கீழே வந்து ஒரு காமேனி ஒரு முறை அட்டாக் பண்ணும்போது ஒரு தப்பி இருந்ததெல்லாம் நம்ம அதான் உள்ள பார்த்திருக்கோம். அண்டர் கிரவுண்டு. அண்டர் கிரவுண்டில் ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் எங்க பறக்கும் அது? இல்லை சல்லு அப்படி ஏர்போர்ட் உள்ளே வந்து ஒரு இடத்துல அப்படியே வெளியே வர்ற மாதிரி ம்ஹும். அவ்வளோ பெருசாக. ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போது இவங்கள கை வைக்க முடியலை. வந்து ம். பார்த்தா இவங்களுக்கு வந்து டெய்லி செலவாகுது. ம். அவங்க சொல்லி பார்க்குறேன், டே நான் வந்து வேனெல்லாம் வச்சு கிடச்சிருக்கேன் ஐயா, ஏதாவது கொஞ்சம் பார்த்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை. ம். இப்போ என்னாச்சு, சமாதான பேச்சுவார்த்தை வரணும். ம். ஓகே, சமாதான பேச்சுக்கு நான் வந்து ஈரான் என்ன சொல்கிறான், நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயார். ஆனால் எப்படி பேச்சுவார்த்தை இருக்கணும்னா, நீ உயர உட்காந்துக்கிட்டு எங்களை கீழே உட்கார வச்சுட்டு நான் சொல்கிறத உத்தரவை நீ வந்து கட்டுப்படணும், அதெல்லாம் இந்த வேலையே ஆகாது. நம்ம 2 பேரும் ஈக்குவலாக உட்காரணும். என்கிட்ட என்ன நீ சொல்லு, நான் என்ன டிமாண்ட் சொல்கிறேன், நீ என்ன டிமாண்ட் சொல்லு, பேசுவோம். ம். நீ வந்து என் இடத்த வந்து உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வந்து மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. ம். நான் வந்து நினச்சேன்னா ம். 2 ஃபத்தா மிசைல் போதும். ம். அவன் வந்து இது ஹைப்பர்சோனிக் மிசைல் வச்சுருக்காங்க. ம். ம். ஹைப்பர்சோனிக்னா அது கேள்வி ஒரே ஒரு ம். தகவலுக்காக சொல்லிடுவோம். நார்மலாக மிசைலில் வந்து ஒரு சாதாரண ராக்கெட்டு 75 கிலோமீட்டர், ம். 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், அதுக்கு 10 கிலோமீட்டர் அப்படி போகிற சின்ன சின்ன ராக்கெட்டு. ம். அப்புறம் மிசைலில் வந்து குரூஸ் மிசைல், அப்புறம் ஹைப்பர்சோனிக் மிசைல். அந்த சோனிக் அப்படின்னால என்னதுன்னா சவுண்டு சம்மந்தப்பட்டு. இதோட ஒரு சவுண்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா, ம். இந்த வார்த்தை வந்து ஒரு 1135 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போய் சேரும். இந்த தூரம், ம். இதோட வேகம் அது வந்து ஒரு 13 மடங்கு, 14 மடங்கு, 15 மடங்கு வேகமானது. அப்படின்னா ஒரு 16,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதோடது. இல்லை இன்னும் புரிதலுக்காக சொன்னோம்னா, ஒரு நிமிஷத்துக்கு சென்னையிலேருந்து திருச்சி போயிடலாம் ஒரு நிமிஷத்தில். ம். ஸோ அதோட வேகம் இது சொன்னால் நமக்கு புரியுறதுக்காக. ம். 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 ஓகே, ஒரு 380, 350 கிலோமீட்டர், 250, 290 கிலோமீட்டர் பெர் மினிட். ம். ஸோ இதோட வேகம். அதை வந்து அந்த வேகம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா ரேடாரில் சிக்காது. அதுக்கு பேர் ஸ்டெல்த்து. ஓகே. ஸ்டெல்த்துன்னு சொன்னால் ரேடாரில் சிக்காது. அது போக மெனூவரபிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஏதாவது தாக்கம் வந்துச்சுன்னா இது வேகத்தை குறைக்கும், ஒரு ரூட்டை அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ மெனூவரபிள்.
ம். இவ்வளோ வசதியா உள்ளது. ஈரான் இவ்ளோ டெக்னாலஜி பயங்கர டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஈரான் டெக்னாலஜி வந்து எதுக்கும் குறைச்ச டெக்னாலஜி இல்லை. அதான் சொன்னேன்ல, அவன் வந்து மக்கள் நலம், அவனுக்கு சாப்பாடு, அவனோட பெரிய பெரிய பில்டிங், அப்படின்னு ஆடம்பரம் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அது ஒரு பக்கம் டெஹரானில் அங்கங்கே இதில் இருக்குது, இஸ்பஹான் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவனுக்கு இருந்த வளத்துக்கு வந்து மக்கள் நலத்தை பெருசாக பண்ணியிருக்கலாம். ஆனால் பாதுகாப்பு இல்லையே, நாளைக்கு தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு பாதுகாப்பு மக்கள் நலம் இருந்தாலும் இப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியலையா? ஒரு ஃபத்தா ஏவுகணை 2 ஏவுகணை நான் ஏவி விட்டேன்னா உன் கப்பல் வந்து 1 லட்சம் கோடி ரூபா கப்பல் வந்து தூள் தூளாயிரும். அது அவனுக்கு தெரியும். அதனால பயந்துக்கிட்டு இப்போ வந்து பின் வாங்கியிருக்காங்க கப்பல். ஆனால் பேச்சுவார்த்தை நடக்குது. ஓகே சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை ஒரே மாதிரி வா. நான் வந்து அணு ஆயுதம் நான் செய்யலை, அது வந்து எங்கள் மதத்துக்கு எதிரானது. ஓகே, இஸ்லாம் மதத்துக்கு அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கான அணு ஆயுதம். அப்படி பார்த்தா இந்த ஃபத்தா ஏவுகணை இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமா இல்லை, சொல்லிக்கிறதான், சும்மா சொல்லிக்கிறதான், எல்லாமே வந்து டுபாக்கூர் தான். ஆமா, என்னன்னா இவங்க கொஞ்சம் தீவிரமான மத பக்தர்கள் ஈரான்ல. அங்கே வந்து அமெரிக்கா எடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மாதிரி, அது கிறிஸ்டினா இருக்கட்டும், அங்கே எந்த மதமாக இருக்கட்டும், ஓகே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. ட்ரம்புக்கு எதிராகவே பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு எதிராக. உக்ரைன் பிரதமரை கூப்பிட்டு நீ மிரட்டின மாதிரி மிரட்ட முடியாது அப்படின்னு காமெனி சொல்லியிருக்காருன்னு. ஆமா, நீ வந்து தொடர்ந்து அடுத்த பகுதியில், ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு புதுசான செய்திகளை, ஆமா, உலக செய்திகளை முதல் முறையாக கொடுத்துருக்கோம், தொடர்ந்து கொடுக்க போறோம். அடுத்த பகுதியில் மீண்டும் பேசலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.